இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 17ஆம் ஞாயிறு வழிபாட்டில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, உண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தார் என்பார்கள். ஒருவர் நம்மை நாடி தேடி வருகின்ற போது, அவர்களுக்கு நாம் உணவு கொடுக்கின்ற போது நாமும் கடவுளாக மாறுகிறோம். முதல் வாசகத்திலே பார்க்கின்ற போது, ஒருவர் 20 வார்கோதுமை அப்பங்களையும் தானிய கதிர்களையும் மூட்டையில் கொண்டு வருகிறார். அவர் இறைவனின் அடியார் எலிசாவிடம் கொடுக்கின்ற போது, அவர் தன் பணியாளரிடம் இதை இந்த மக்களுக்கு கொடுங்கள் என்று கூறுகிற போது, இங்கே 100 பேர் இருக்கின்றார்களே, இது போதாது என்று கூறுகிறார். ஆனால் எலிசா, நீங்கள் கொடுங்கள், நீங்கள் கொடுத்த பிறகு மீதி இருக்கும் என்று கூறுகிறார். நற்செய்தியிலே பார்க்கின்ற போது, மக்கள் களைப்பா இருக்கிறார்கள், இந்த மக்களுக்கு எப்படியாவது உணவு கொடுக்க வேண்டும் என்று ஒரு சிறுவனிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கின்றன என்று இயேசு கேள்விப்பட்டு அதை வாங்கி அந்த உணவை 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுப்பவராக இருக்கின்றார். அது கொடுத்த பிறகும் கூடைகள் நிறைய மீதி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த உலகிலே வாழ்கின்ற எல்லா மனிதருக்குமே பசி என்பது இருந்து கொண்டே இருக்கின்றது. இந்த பசியை நாம் 3 வகையான பசியாக பிரிக்கலாம். ஒன்று ஆன்மீக பசி, 2வது வயிற்று பசி, 3வது ஆறுதலின் பசி. இந்த ஆன்மீக பசி என்பது இன்று நாம் எல்லா மக்களிடம் இருந்து கொண்டே இருக்கிறது. நாம் ஒவ்வொரு கோவிலாக தேடி இறைவனை நாடி தேடி கொண்டு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்வில் இந்த கஷ்டம் நீங்காதா, எனக்கு எப்போது இந்த துன்பம் நீங்கும் என்று நாம் இறைவனிடம் சென்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறோம். அல்லது நான் ஒன்றை நினைக்கின்றேனே, இது நீ எனக்கு தரமாட்டாயா என்று கடவுளிடம் நாம் கேட்டுக்கொண்டிருப்பவர்களாக இருக்கின்றோம். ஆனால் நாம் பெரும்பான்மையான நேரங்களில் நாம் நம்மை மட்டுமே அக்கறை கொண்டு கடவுளிடம் கேட்பவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம் பிறர் நலனில் அக்கறை கொள்வது கிடையாது. நாம் சுயநலமாக என்னை மட்டும் சிந்தித்துக் கொண்டு கடவுளை எனக்கு மட்டும் தா என்று கேட்பவர்களாக இருக்கின்றோம். என்று நாம் நம்மை சுற்றி இருப்பவர்களையும் நம் அருகில் இருப்பவர்களையும் நம் உறவுகளையும் நினைத்து, கடவுளை நானும் நன்றாக இருக்க வேண்டும், உறவுகளும் நன்றாக இருக்க வேண்டும், என்னை சுற்றி இருப்பவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் கடவுளிடம் எதை நோக்கி மன்றாடுகின்றோமோ, அப்போது கடவுள் நமக்கு இந்த ஆன்மீக பசியை போக்கி நமக்கு வாழ்வு வழங்குபவராக இருக்கின்றார். 2வதாக வயிற்று பசி. இந்த உலகிலே இந்த வயிற்று பசியினால் தான் இன்று பல மனிதர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் பட்டினியா. பல பேர் தன்னிடம் இல்லாதது ஒன்றை பிறரிடம் கேட்க வருகின்ற போது, பெரும்பான்மையான நேரங்களில் நாம் 2 கரங்களையும் பொத்திக் கொண்டு என்னிடம் கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று நாம் கூறுகிறோம். என்றாவது ஒரு நாள் அந்த கரங்களை விரித்துக் கொண்டு என்னால் தருவதற்கு ஒன்றுமில்லை என்று யாராவது கூற முடியுமா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறார், இந்த மனிதன் என்னிடம் நம்பிக்கையோடு வந்து கேட்டிருக்கிறானே, இவனுக்கு என்னால் முடிந்த உதவியை நான் செய்ய வேண்டும் என்று நாம் செய்கின்ற போது இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அல்லது நம்மிடம் இல்லாவிட்டாலும் கூட இறைவன் கூறியது போன்று, நீ உன்னை கரங்களை உயர்த்தி நீ என்னை நோக்கி ஜெபிக்கின்ற போது நான் உனக்கு தருவேன் என்று கூறுகிறார். இறைமகன் இயேசு தன்னுடைய வாழ்விலை தந்தையை நோக்கி ஜெபித்தார். தந்தையே, இந்த மக்களுக்காக நான் செய்ய போகின்ற அனைத்தையும் கொடும் என்று. நற்செய்தியிலும் இயேசு அதைத்தான் செய்து அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவ்வாறாக நாமும் தந்தையை நோக்கி ஜெபிக்கின்ற போது நமக்கு தருவார், நாமும் மற்றவர்களின் வயிற்று பசியை போக்க முடியும். 3வதாக ஆறுதலின் பசி. இந்த உலகிலே மனிதன் கஷ்டப்படுகின்ற போது, துன்பப்படுகின்ற போது அல்லது துயரப்படுகின்ற போது தனக்கு பிடித்த மனிதர்களை, தான் நேசிக்கின்ற உறவுகளை தேடி செல்கிறான். அவ்வாறு தேடி செல்கின்ற போது இவர்கள் எனக்கு இந்த ஆறுதலின் பசியை போக்கிவிட மாட்டார்களா? இவர்களிடம் சென்று நான் என்னுடைய கவலைகளை எடுத்து கூறுகின்ற போது நீ வாழ்விலை கஷ்டம் குறைந்து விடாதா என்று மனிதன் தேடி வருபவர்களாக இருக்கின்றான். ஆனால் அவ்வாறு தேடி வருகின்ற போது பெரும்பான்மையான நேரங்களில் நாம் என்ன கூறுகிறோம், என்ன நினைக்கிறோம் என்றால், அந்த மனிதர்களை நாம் பல நேரங்களில் அவர்களிடம் கதைகளை கேட்டுவிட்டு அவர்களுடைய வாழ்க்கை ரகசியங்களை தெரிந்து கொண்டு நாம் அவர்களை கேலி கிண்டல் செய்பவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லது மற்றவர்களிடம் நாம் புறம் கூறுபவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் நம்மை நோக்கி நாடி தேடி உண்மையாக வருகின்றார் என்றால்
அவருக்கு நாம் உண்மையான ஆறுதலை கொடுக்க வேண்டும். நாம் அவரை ஏமாற்றக்கூடாது. இது பல இடங்களிலே பல மனிதர்கள், பல நண்பர்கள், பல உறவுகள், பல பேர் இந்த ஏமாற்று வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது பொய்யான ஆறுதலை கூறிக்கொண்டு அவர்களை தன் வசப்படுத்தி கொண்டிருப்பவர்களாக இருக்கின்றார். இயேசு கூறுகிறார், என்னை தேடி வந்தவர்களுக்கெல்லாம் நான் ஆறுதலை கொடுத்தேன், அவர்களை தொட்டு குணமாக்கினேன், அவர்களை நான் நன்மைகளை செய்தேன், அவர்களுக்கு நிலையான ஆறுதலை கொடுத்தேன். நீயும் என்னை போன்று இந்த நிலையான ஆறுதலை பசியை போக்கின்ற போது நீயும் வாழ்வடைவாய், மற்றவர்களுக்கும் நீ ஆறுதலான பசி என்னை போன்று கொடுக்க முடியும் என்று கூறுகிறார். எனவே அன்பு உறவுகளே, இந்த உலகிலே பசியினால் நம்மை தேடி யார் வந்தாலும் அவர்களுக்கு என்ன பசி தேவைப்படுகிறது என்பதை அறிந்து அவர்களின் பசியை போக்குகின்றவர்களாக நாம் மாறுவோம். நாம் மற்றவர்களின் பசியை போக்கின்ற போது இறைவன் நம் பசியை போக்குவார், நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அன்பு ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். புதிய வாரத்திலே நீர் எங்களுக்கு ஒரு புதிய நாளை தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை, நீர் எங்களை தினமும் பாதுகாத்து வருகின்றேன். இதோ இந்த வாரத்திலே நாங்கள் பட்டினியால் வாடுகின்ற மக்களுக்காக செபிக்கிறோம். துன்ப துயரப்படுகின்ற போது ஆறுதலை இழந்து தவிக்கின்ற மக்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர்தாமே இவர்களின் பசியை போக்கும். இவர்கள் பட்டினியால் மடிந்து கொண்டிருக்கின்ற போது, வேதனையினால் நொந்து அழுது கொண்டிருக்கின்ற போது, மன வலிமை நாள் இவர்கள் ஆறுதலுக்காக பல பேரை தேடி செல்கின்ற போது, ஆண்டவரே இவர்களுக்கு ஆறுதலை கொடுத்தருளும். ஆண்டவரே, இவர்கள் சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்களை தேடி நாடி செல்கின்ற போது அந்த உறவுகளின் வழியாக இவர்களுக்கு உண்மையான ஆறுதலை கொடுத்தருளும். இவர்கள் பசி போக்குவதற்காக தனக்கு கிடைக்குமே என்ற நம்பிக்கையோடு செல்கின்ற போது, தகப்பனே,